இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூலை இன்று தவேக தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் விஜய் தொண்டர்களாக இருப்பதால் கட்சி நிகழ்ச்சி போல விழா மாறியிருக்கிறது. தற்போது நூல் வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் பங்கேற்கிறார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூலை இன்று தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கள நிலவரம். வணக்கம். தற்போது நாம் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக மையத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தில்தான் இந்த தனியார் நிறுவனத்தினுடைய சார்பிலே வெளியிடக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டு விழா, அதாவது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரிலே நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. நடிகரும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த நிகழ்ச்சியிலே அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அவர் வெளியிடுகின்றார். அவர் புத்தகத்தை வெளியிட ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். இதில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் பங்கேற்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே ஒரு 1500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் இந்த அழைப்புதலை கையில் வைத்திருக்க வேண்டும். அதே போல உள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு இந்த பாஸ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுதான் நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலேயே அந்த பாஸ் வாங்கி பார்க்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய நபர் ஒரிஜினல் பாஸ் தான் கொண்டு வந்திருக்கிறாரா அல்லது ஜெராக்ஸ் ஏதாவது போட்டு கொண்டு வந்திருக்காங்களா என்பதை சரிபார்த்து அதன் பிறகுதான் உள்ளே செல்கிறார்கள். வெளியிலே பார்க்கும்போது மற்றும் ஒரு விஜய் கட்சியினுடைய ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடப்பது போல அதிகமான கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரை பல மாவட்டங்களிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தான் இருக்கிறார்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய செயல்பாட்டாளராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த நூல் உருவாக்கமே அவர்தான் செய்திருக்கிறார். அவர் ஒரு தனி அமைப்பை வைத்து நடத்தி வருகிறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அமைப்பை வைத்து நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்த நிறுவனமும் அந்த விகடன் பிரசுரமும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தினை வெளியிடுகிறார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவில்லை என்பது தற்போது இங்கே பார்க்க முடிகின்றது. முழுக்க முழுக்க நாம் சுற்றி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வெள்ளை நிற சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். சட்டையில் விஜய் அவர்களுடைய உருவப்படம் பொதிக்கப்பட்டும் பலர் அணிந்து வந்திருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி, அதே போல துண்டு போன்றவற்றை கழுத்தில் அணிந்தபடி வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நந்தனம் சென்னை அந்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை சுற்றிலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த போஸ்டர்கள் அதிக அளவில் இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்களை வரவேற்றும் அவருடைய பல்வேறு புகழ் பெருமைகளை பறைசாற்றக்கூடிய வகையிலும் சிறு பேனர்களும் போஸ்டர்களும் ஆங்காங்கே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒட்டப்பட்டிருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனும் பங்கேற்கக்கூடிய நிலையில் அவர் சம்பந்தப்பட்ட அல்லது அவரை வரவேற்றோ அந்த கட்சி சம்பந்தப்பட்ட உருவப்படங்களோ புகைப்படங்களோ பேனரோ அல்லது சிறு போஸ்டர்களோ போன்ற எதையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. இதில் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பதாக இருந்த நிலையில் பிறகு அவர் பங்கேற்கவில்லை என்றும் அதற்கான காரணத்தை ஒரு அறிக்கையாகவும் அவர் விளக்கமாக கொடுத்திருந்தார். இந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் அல்லது மற்ற தொண்டர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டாம் என வாய்மொழியாக அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. தற்போது இந்த நிகழ்ச்சி சரியாக 5 மணிக்கு தொடங்கும் என சொல்லியிருக்கிறார்கள்.
5 மணி முதல் 7 மணி வரை, அதாவது 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. தற்போதே விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஸ்டேஜுக்கு அருகிலே, அந்த மேடைக்கு அருகிலேயே அவர் கேரவனிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரியாக நிகழ்ச்சி தொடங்கும் போது அவர் உள்ளே வருவார் என்று இங்க இருக்கக்கூடிய விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நடிகர் விஜய் வரக்கூடிய தகவல் அறிந்து அவருடைய ரசிகர்கள் ஏராளமானோர் வெளியிலே வந்து காத்திருக்கிறார்கள். அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவரிடம் ஒரு போட்டோ எடுக்க வேண்டும், அவரிடம் கைகுலுக்க வேண்டும் என்று ஆவலாக பலரும் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்தில் இந்த இன்விடேஷன், அந்த அழைப்பிதழ் மற்றும் அந்த நுழைவுச்சீட்டு, அந்த அட்மிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தை பொறுத்தவரையிலே முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள், நிர்வாகிகள் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இது மற்றும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொதுக்குழு செயற்குழு போல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூடி கொண்டாடி வருகிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.